வெல்கம் டு அகாடமி சேனல். இந்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீ காலையில் நடந்து முடிஞ்ச SBI கிளர்க் மெயின்ஸோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? இதுல எனக்கு ஒரு 43 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை வச்சு அந்த நெட்ல சர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு 43 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டாபிக் தெரிஞ்சு போச்சு. ஆனா கொஸ்டின் எப்படி என்ன ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சரியா? நீ காலையில் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த கொஸ்டினோட பேட்டர்ன் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் சோஷியல் ஒர்க்கர்ஸ். ரெண்டாவது DRTO குவாண்டம் ரிலேட்டட் கொஸ்டின். மூணாவது கனடா மார்க் கார்னி ரிலேட்டட் கொஸ்டின். அப்புறம் நாலாவது நோபல் பிரைஸ் ஹூ டிட் நாட் ரிசீவ் இட். அஞ்சாவது ஆர்ட் எக்ஸிபிஷன் இனாகுரேஷன் ஈவெண்ட் ஹெல்ட் இன் மும்பை. இந்த 5 ஹெட்டிங்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இன்னும் சில கொஸ்டின் நான் விட்டுருக்கேன். சரியா? எனக்கு சரியா தெரியல. அப்படி ஏதாச்சும் விட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்ல சார் இந்த கொஸ்டின் இப்படி கேட்கல, வேற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது என்ன கொஸ்டின், இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதாவது AI வாய்ஸ் இல்லாம நான் வந்துட்டு ஓனா ஒரு 1 hour வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. நான் அந்த ஸ்லைட்லயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஸ்கீம்ல இருந்து ரெகுலராகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதுல இதுவும் ஒண்ணு. சரியா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதே வீடியோல 7th ஸ்லைடா நம்ம டிஸ்கஷன் பண்ணிருப்போம். சரியா? 7th ஹெட்டிங் வந்துட்டு இந்த இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணிருப்போம். அது வந்துட்டு இந்த 7th, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல 7th ஸ்லைடு இது. சரிங்களா? அடுத்து இந்த 3வது கொஸ்டின் நம்ம நேத்து 7வது வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, 7வது வீடியோல 63வது கொஸ்டின் இது. சரிங்களா? அதாவது இந்த RBI ரீட்டைல் டைரக்ட் கில்ட் RDGன்னு சொல்றோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 7th வீடியோல 63rd கொஸ்டின். சரிங்களா? நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% தான் கவர் பண்ணிருக்கோம். நான் வந்துட்டு ஒரு 250 கொஸ்டின்ஸ்க்கு பிளான் பண்ணிருந்தேன், ஆனா நம்மளால ஒரு 100 கொஸ்டின் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த செக்ஷன்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை கவர் பண்ணலாம். சரியான நிறைய டாபிக் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் முடிஞ்ச பிறகு இதுலயே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கே ஓரியன்டா கவர் பண்ணோம். இப்ப இந்த 6வது கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். சரிங்களா? அதாவது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் CDSல இருக்காங்க இல்லையா, அவங்க வாஸ் இனிஷியலி ப்ரொமோட்டட் பை அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அதெல்லாம் நம்ம படிச்சாதான் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்ல வரும்போது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். சரிங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய நம்ம டார்கெட் பண்ணோம், அது நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரிங்களா? அதே நான் அடுத்தடுத்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது அதை நான் ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்றதுதான், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமியை பாக்குறீங்களாலும் சரி, அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தரமா பார்க்க முடியும். சரியா? ஓகேங்க, இன்னைக்கான கொஸ்டினை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஸ்கஷன் பண்ணலாம். வணக்கம். இன்னைக்கு நாம SBI கிளர்க் மெயின்ஸ் 2025 தேர்வுல, அதாவது நவம்பர் 21 முதல் ஷிஃப்ட்ல கேட்கப்பட்ட பொது மற்றும் நிதி விழிப்புணர்வு கேள்விகளை பத்தி தான் ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். ஆமா, இது வெறும் ஒரு கேள்வி பதிலா இல்லாம அந்த தலைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரியா சொன்னீங்க. கேள்வி எண் 1ல இருந்து 43 வரைக்கும் நினைவு அடிப்படையிலான எல்லா கேள்விகளையும் நம்ம அலசலாம். தயாரா? கண்டிப்பா, ஆரம்பிக்கலாம். சரி, முதல் கேள்வி. Question 1. Who is eligible for the 2 lakh rupees limit under the Kisan Credit Card Scheme for allied activities? அதாவது கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் துணை நடவடிக்கைகளுக்கான 2 லட்சம் வரம்பிற்கு யார் தகுதியானவர்கள்? இதுக்கான பதில் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. தமிழ்ல சொல்லணும்னா மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. ஓகே, அப்போ KCC திட்டம் விவசாயத்துக்கு மட்டும் இல்லையா? இல்ல, அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த திட்டம் விவசாயம் சார்ந்த துணை தொழில்களுக்கும் கடன் கொடுக்குது. அது என்ன வரம்பு? விவசாயத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. இப்போ பாருங்க, ஒரு விவசாயி பயிர் சாகுபடிக்கு 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். ஆனா மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மாதிரி துணை நடவடிக்கைகளுக்கு 2 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க முடியும். அப்போ ஒருத்தர் 2க்குமே வாங்கலாமா? வாங்கலாம், ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. ஒருத்தரோட மொத்த கடன் வரம்பு, அதாவது சாகுபடி, துணை நடவடிக்கைகள் ரெண்டும் சேர்த்து 5 லட்சத்தை தாண்டக்கூடாது. சரி சரி, இது திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழே வருது, அப்படிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 2. How many cities does the Inflation Expectation Survey of Households IESH cover? வீடுகளுக்கான பணவீக்க எதிர்பார்ப்பு ஆய்வு, அதாவது IESH எத்தனை நகரங்களை உள்ளடக்கியது? இதுக்கு சரியான பதில் 19 cities covered. 19 நகரங்கள். 19 நகரங்களா? இந்த ஆய்வு எதுக்காக RBI நடத்துது?
இது பணவியல் கொள்கையை வகுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. மக்கள் விலைவாசி பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த சர்வே. ஒரு நிமிஷம், நான் விலை ஏறும்னு நினைச்சா அத ஆர்பிஐ எப்படி பயன்படுத்துவாங்க? கரெக்டான கேள்வி. இப்போ நீங்க விலைவாசி ஏறும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பொருட்களை இப்பவே வாங்க நினைப்பீங்க இல்லையா? ஆமா. அப்போ தேவை அதிகமாகி பணவீக்கம் இன்னும் அதிகமாகும். இந்த எதிர்பார்ப்பை ஆர்பிஐ கண்காணிச்சு வட்டி விகிதங்களை மாத்துறது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இது ஒரு ஃபீட்பேக் மாதிரி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த 19 நகரங்கள்ல எந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு? இதுல மும்பை, டெல்லி, சென்னை மாதிரி 6 மெட்ரோ நகரங்களும், அகமதாபாத், ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம் மாதிரி மத்த முக்கிய நகரங்களும் அடங்கும். இது நாடு தழுவிய ஒரு பார்வையை கொடுக்குது. புரியுது. அடுத்த கேள்வி, Question 3. How many RBI Retail Direct Gilt, அதாவது RDG கணக்குகளை திறக்க முடியும்? ஒரு தனிநபர் எத்தனை RBI Retail Direct Gilt, அதாவது RDG கணக்குகளை திறக்க முடியும்? பதில், ஒரே ஒரு ஆர்டிஜி கணக்கு மட்டும்தான். ஒரே ஒரு RDG கணக்கு மட்டும்தானா? ஏன் அப்படி ஒரு கட்டுப்பாடு? அது இந்த திட்டத்தோட நோக்கமே உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் அரசாங்க பத்திரங்கள்ல, அதாவது ஜிசெக்ஸ்ல நேரடியா முதலீடு செய்ய வைக்கிறது தான். அப்போ இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம நாமளே நேரடியா வாங்கவும் விற்கவும் முடியுமா? ஆமா, அதுதான் இதோட சிறப்பம்சம். நீங்க ஆர்பிஐ கிட்ட நேரடியா ஒரு ஆர்டிஜி கணக்கு தொடங்கி முதன்மை ஏலங்கள்ல பத்திரங்களை வாங்கலாம், இரண்டாம் நிலை சந்தையில விற்கலாம். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு கணக்கு தான். ஜாயிண்ட் அக்கவுண்ட் பத்தி என்ன? ஜாயிண்ட் அக்கவுண்ட் திறக்கலாம், ஆனா ஒருத்தர் ஒரே ஒரு கணக்குல மட்டும்தான் முதன்மை கணக்குதாரரா இருக்க முடியும். சரி, இப்போ அடுத்த கேள்வி. Question 4. How many autonomous institutions does the Reserve Bank of India fully fund? இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை தன்னாட்சி நிறுவனங்களுக்கு முழுமையாக நிதி அளிக்கிறது? 2. அந்த 2 நிறுவனங்கள் எவை? 1 CFRAL, அதாவது மேம்பட்ட நிதி ஆராய்ச்சி மற்றும் கற்றல் மையம். இன்னொன்னு IGIDR, அதாவது இந்திரா காந்தி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம். இதுக்கும் ஆர்பிஐயோட துணை நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? DICGC மாதிரியான நிறுவனங்கள் இருக்கே. இருக்கு, ஆனா DICGC, BRBNPL மாதிரியான 4 நிறுவனங்களும் ஆர்பிஐக்கு முன்னுசா சொந்தமான துணை நிறுவனங்கள். அது அவங்களோட செயல்பாடு பிரிவுகள் மாதிரி. ஓ, அப்போ CAFRL, IGIDR ரெண்டும் ஆராய்ச்சி நிறுவனங்களா? ஆமா, அதுங்க நிதி மற்றும் பொருளாதாரம் சம்பந்தமான உயர்நிலை ஆராய்ச்சிகளை செய்யற தன்னாட்சி அமைப்புகள். அருமை. சரி, இப்போ தனிப்பட்ட முதலீடுகள் பக்கம் வருமா? Question 5. The lock-in period for an ELSS, Equity Linked Saving Scheme, is ஒரு ELSS, அதாவது பங்கு சார்ந்த சேமிப்பு திட்டத்தின் முடக்க காலம், lock-in period எவ்வளவு? 3 years, 3 ஆண்டுகள். இது மத்த ATC முதலீடுகளை விட ரொம்ப குறைவில்லையா? PPFக்கெல்லாம் 15 வருஷம் ஆச்சே. ஆமா, அதுதான் ELSS ரொம்ப பிரபலமாக்குது. இதுல இருக்கிறதுலே குறைதான முடக்க காலம் இதுதான். இந்த 3 வருஷங்கிறது SIPக்கும் பொருந்துமா? கண்டிப்பா. நீங்க மொத்தமா முதலீடு செஞ்சாலும் சரி, இல்ல SIP மூலமா மாசம் மாசம் போட்டாலும் சரி, ஒவ்வொரு முதலீட்டுக்கும் தனித்தனியா 3 வருஷம் லாக்இன் பீரியட் உண்டு. அது வரைக்கும் அந்த யூனிட்டுகளை விற்க முடியாது. சரி, அடுத்த கேள்வி. Question 6. Central Depository Services Limited, CDSL, was initially promoted by Central Depository Services Limited, அதாவது CDSL, ஆரம்பத்தில் யாரால் ஊக்குவிக்கப்பட்டது? BSE Limited, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். CDSL ஓட வேலை என்ன? இப்போ நாம பங்குகளை வாங்கினா அது டிஜிட்டல் முறையில, அதாவது டிமேட் ரூபத்துல ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கணும் இல்லையா? அந்த வேலையை செய்யற இடம் தான் டெபாசிட்டரி. இந்தியால CDSL தவிர வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. NSDL, அதாவது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட்னு இன்னொன்னு இருக்கு. BSE தான் 1999ல CDSL ஆரம்பிச்சாங்க. அப்புறமா SBI, HDFC வங்கி மாதிரியான நிறுவனங்களும் இதுல பங்குதாரர்களா சேர்ந்தாங்க. புரியுது. அடுத்தது மூத்த குடிமகர்களுக்கான ஒரு திட்டம் பத்தி. Question 7. What does the extended period after maturity mean in the context of the senior citizen savings scheme? மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் பின்னணியில் முதிர்ச்சிக்கு பிறகான நீட்டிக்கப்பட்ட காலம் என்பதன் அர்த்தம் என்ன? 3 years each, ஒவ்வொன்றும் 3 ஆண்டுகள். அப்படின்னா கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இந்த SCSS திட்டத்தோட இயல்பான முதிர்ச்சி காலம் 5 வருஷம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம விரும்பினா அதை நீட்டிக்கலாம்.
எவ்வளவு காலத்துக்கு? ஒவ்வொரு முறையும் 3 வருஷத்துக்கு நீட்டிக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சதும் ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னொரு 3 வருஷம், இப்படி பலமுறை நீட்டிக்க முடியும். ஓ, இது அவங்களுக்கு ஒரு நல்ல வசதி தானே. ஆமா, ரொம்ப நெகிழ்வு தன்மையை கொடுக்குது. சரி, இப்போ ஒரு பன்னாட்டு வங்கி சம்பந்தமான கேள்வி. Question 8. Which foreign exchange framework is Standard Chartered Bank a member of? Standard Chartered வங்கி எந்த அந்நிய செலாவணி கட்டமைப்பில் உறுப்பினராக உள்ளது? தி எஃப்எக்ஸ் குளோபல் கோட். தி எஃப்எக்ஸ் குளோபல் கோட். இது என்ன கோட்? இது அந்நிய செலாவணி சந்தையில நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்துக்கிறதுக்கான ஒரு உலகளாவிய நடத்தை நெறிமுறை. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி இதை பின்பற்ற உறுதியெடுத்திருக்காங்க. அருமை. இப்போ ஒரு சூப்பரான கேள்வி. Question 9. Which country has launched a national cryptocurrency tourism payment system? எந்த நாடு தேசிய கிரிப்டோ கரன்சி சுற்றுலா கட்டண முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? பூட்டான். பூட்டான். அப்படியா? கிரிப்டோ கரன்சியை வச்சு சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணலாம்? அவங்க விசா கட்டணம், ஹோட்டல் பில், ஏன் சின்ன சின்ன கடைகள்ல கூட QR கோட் மூலமா பணம் செலுத்தலாம். பைனான்ஸ் பே, DK வங்கியோட சேர்ந்து பூட்டான் அரசாங்கம் இதை அறிமுகப்படுத்தி இருக்கு. ஆனா கடைக்காரருக்கு பணம் கிரிப்டோவா போனா அதுல ரிஸ்க் இருக்கே. இல்ல, அங்கதான் இதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. சுற்றுலா பயணி கிரிப்டோல பணம் செலுத்தினாலும் அந்த கடைக்காரருக்கு அது உடனே பூட்டானிய நாணயமான நகுல்ட்ரமா மாறிடும். ஓ, அப்போ 2 பேருக்குமே லாபம். ஆமா, சுற்றுலா பயணிகளுக்கும் பரிவர்த்தனை கட்டணம் ரொம்ப குறைவு. மிக சிறப்பு. அடுத்த கேள்வி. Question 10. Which major banks in India handle foreign exchange forex services? இந்தியாவில் எந்த முக்கிய வங்கிகள் அந்நிய செலாவணி அதாவது forex சேவைகளை கையாளுகின்றன? HDFC Bank, State Bank of India SBI and ICICI Bank. HDFC வங்கி, State Bank of India SBI மற்றும் ICICI வங்கி. இவங்க மட்டும்தானா? இல்ல, இவங்க தான் முக்கிய வங்கிகள். இவங்கள தவிர ஆக்சிஸ் வங்கி, எஸ் வங்கி மாதிரியான பல வங்கிகளும் இந்த சேவையை வழங்குறாங்க. சரி, இப்போ இந்திய பொருளாதாரம் சம்பந்தமா ஒரு கேள்வி. Question 11. India's total foreign direct investment FDI for the financial year 2024-25. 2024-25 நிதியாண்டிற்கான இந்தியாவின் மொத்த அந்நிய நேரடி முதலீடு FDI எவ்வளவு? 81.04 பில்லியன் டாலர்கள். 81.04 பில்லியன் டாலர்கள். இது போன வருஷத்தை விட அதிகமா? ஆமா, 14% அதிகம். இது இந்திய பொருளாதாரம் மேல உலக முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. எந்த துறைகள்ல அதிக முதலீடு வந்திருக்கு? சேவைத்துறை, அப்புறம் கணினி மென்பொருள் மற்றும் வன்பொருள் துறைகள்ல அதிக முதலீடு வந்திருக்கு. மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்கு. சரி, அடுத்தது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி. Question 12. Which organizations launched the Niveshak Shivir initiative? நிவேஷக் ஷிவிர் என்ற முயற்சியை எந்த நிறுவனங்கள் தொடங்கின? IEPFA and SEBI. IEPFA மற்றும் SEBI. நிவேஷக் ஷிவிர்னா என்ன? அது முதலீட்டாளர்கள் உரிமை கோராம விட்ட டிவிடெண்ட், பங்குகள் இதையெல்லாம் திரும்ப பெற உதவுற ஒரு முகாம். அங்கேயே KYC அப்டேட் பண்றது மாதிரி பல உதவிகள் ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு திட்டம் பத்தி அடுத்த கேள்வி. Question 13. Which organization launched the Niveshak Didi initiative? நிவேஷக் தீதி முயற்சியை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? தி இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி IEPFA. முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம் IEPFA. இந்த திட்டத்துல வேற யார் கூட்டு சேர்ந்திருக்காங்க? இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, அதாவது IPPB. அப்போ நிவேஷக் தீதியோட நோக்கம் என்ன? இது குறிப்பா கிராமப்புற பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. தபால் துறையோட பரந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி நிதி சார்ந்த கல்விய அடிமட்டத்துக்கு கொண்டு போறது தான் இதோட நோக்கம். ரொம்ப நல்ல முயற்சி. இப்போ ஒரு சர்வதேச கூட்டாண்மை பத்தி பார்க்கலாம். Question 14. What is the total joint investment for the India-UE Marine Plastic and Waste to Hydrogen initiatives announced in May 2025? மே 2025 அறிவிக்கப்பட்ட இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய கடல் பிளாஸ்டிக் மற்றும் கழிவிலிருந்து ஹைட்ரஜன் முயற்சிகளுக்கான மொத்த கூட்டு முதலீடு என்ன? 391 கோடி ரூபாய். 391 கோடி ரூபாய். இந்த தொகை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? இதுல 205 கோடி கடல் பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்யறதுக்கும் மீதமுள்ள 186 கோடி கழிவுகளிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அருமை.
அடுத்தது விவசாயம் சார்ந்த ஒரு திட்டம். Question 15. What is the allocated investment for the Pradhan Mantri Krishi Sinchai Yojana PMKSY for the 2021-2026 period? 2021-2026 காலகட்டத்திற்கான பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அதாவது PMKSY திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட முதலீடு என்ன? 93,068 கோடி ரூபாய். 93,068 கோடி ரூபாய். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? ஒரு துளிக்கு அதிக பயிர் அதாவது per drop more crop. விவசாயத்துல நீர் பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்துறதும் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துறதும் தான் இதோட நோக்கம். அடுத்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம். Question 16. What agreement did India and the UK sign in July 2025 to boost bilateral trade and investment? இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க ஜூலை 2025 இந்தியாவும் இங்கிலாந்தும் என்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? Comprehensive Economic and Trade Agreement CETA விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் CETA. இந்த ஒப்பந்தத்தால என்ன நன்மை? இதன் மூலமா இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகம் கணிசமா அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலான பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும். சரி, இப்போ அடுத்த கேள்வி. Question 17. What is the last date for the cotton import duty exemption? பருத்தி இறக்குமதி வரி விலக்குக்கான கடைசி தேதி என்ன? டிசம்பர் 31, 2025. டிசம்பர் 31, 2025. இந்த வரி விலக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்திய ஜவுளித்துறையை ஆதரிக்கத்தான். இதன் மூலமா அவங்க குறைந்த விலையில பருத்தியை இறக்குமதி செஞ்சு உலக சந்தையில போட்டியிட முடியும். சரி, இப்போ சில சர்வதேச நிகழ்வுகள். Question 18. Which country will host the International Federation of Fertility Societies IFFS World Congress in 2027? 2027 சர்வதேச கருவூர்தல் சங்கங்களின் கூட்டமைப்பின் IFFS உலக மாநாட்டை எந்த நாடு நடத்தும்? ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன் நகர்ல இந்த மாநாடு நடக்கும். ஓகே, இப்போ இந்தியாவுக்கு வரலாம். Question 19. According to the STPI, what is the designated name for the AI park in Gandhinagar? STPI-இன் படி காந்திநகரில் உள்ள AI பூங்காவின் நியமிக்கப்பட்ட பெயர் என்ன? FinGlobe AI Park. FinGlobe AI Park. STPI இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் பூங்காக்களை அமைச்சிருக்கு? ஆமா, புனேவ்ல மோஷன், மொஹாலில நியூரான், ஹைதராபாத்ல இமேஜ்னு பல இடங்கள்ல குறிப்பிட்ட தொழில்நுட்ப பூங்காக்களை அமைச்சிருக்காங்க. அருமை. அடுத்தது விளையாட்டு. Question 20. Which city will host 2025 ISSF World Cup Final? 2025 ISSF உலக கோப்பை இறுதிப் போட்டியை எந்த நகரம் நடத்தும்? கத்தார். தோஹா நகர்ல இந்த இறுதிப் போட்டி நடக்கும். சரி, அடுத்த கேள்வி. Question 21. What is the Swasth Nari Sashakt Parivar campaign related to? Swasth Nari Sashakt Parivar பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது? Healthy Women Empowered Families. அதாவது ஆரோக்கியமான பெண்கள், அதிகாரம் பெற்ற குடும்பங்கள். இது என்ன மாதிரியான திட்டம்? இது பெண்கள் மற்றும் அவங்க குடும்பத்துக்கான ஒரு விரிவான சுகாதார திட்டம். இதுல சுகாதார முகாம்கள், நோய்களுக்கான பரிசோதனைகள் எல்லாம் அடங்கும். அடுத்தது ஒரு முக்கியமான அறிக்கை பத்தி. Question 22. What is India's rank in the Global Development Report? உலகளாவிய வளர்ச்சி அறிக்கையில் இந்தியாவின் தரம் என்ன? 99th out of 167 countries. 167 நாடுகளில் 99வது இடம். இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே? ஆமா, மிகப்பெரிய முன்னேற்றம். போன வருஷம் 109வது இடத்துல இருந்தோம். முதல் முறையா நாம முதல் 100 இடங்களுக்குள்ள வந்திருக்கோம். இது நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையிறதுல நம்மளோட முன்னேற்றத்தை காட்டுது. சூப்பர். அடுத்த கேள்வி. Question 23. Which city won the Cleanest City Award in the 3 to 10 lakh population category? 3 முதல் 10 லட்சம் மக்கள் தொகை பிரிவில் தூய்மையான நகர விருதை வென்ற நகரம் எது? மீரா பயந்தர், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் உள்ள மீரா பயந்தர். சரி, நாம இதுவரைக்கும் ரொம்ப விரிவா விவாதிச்சோம். இப்போ அடுத்த 20 கேள்விகளை கொஞ்சம் வேகமா கேள்வி மற்றும் பதிலா மட்டும் பார்க்கலாம். ஓ சரி, அப்படியே செஞ்சிடலாம். Question 24. What is India's rank in the Human Development Index, HDI? மனித மேம்பாட்டு குறியீட்டில் HDI இந்தியாவின் தரம் என்ன? இந்தியா ranks 131st. இந்தியா 131வது இடத்தில் உள்ளது. Question 25.
Who is the Jal Shakti Minister of India? இந்தியாவின் ஜல் சக்தி அமைச்சர் யார்? சந்திரகாந்த் ரகுநாத் பாட்டில். சந்திரகாந்த் ரகுநாத் பாட்டில். Question 27. The nomadic elephant exercise is a joint military exercise between India and which other country? நாடோடி யானை என்பது இந்தியாவிற்கும் வேற எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும். மங்கோலியா. மங்கோலியா. Question 27. Which is the most peaceful country in the world? உலகின் மிகவும் அமைதியான நாடு எது? ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து. Question 28. When is International Sign Language Day in 2026? 2026 சர்வதேச சைகை மொழி தினம் எப்போது? செப்டம்பர் 23, 2026. செப்டம்பர் 23, 2026. Question 29. What field is Sharda Sinha associated with? Sharda Sinha எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஃபோக் சிங்கிங். நாட்டுப்புற பாடல். Question 30. Which tech company is the ICC working with to enhance women's cricket? மகளிர் கிரிக்கெட்டை மேம்படுத்த ICC எந்த தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது? கூகுள். Google. Question 31. In which year did National Teachers Day originate? தேசிய ஆசிரியர் தினம் எந்த ஆண்டில் தொடங்கியது? The observance began in 1962. இந்த அனுசரிப்பு 1962 தொடங்கியது. Question 32. Who is the author of the book A Nation in Making? A Nation in Making என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. Question 33. Who won the gold medal in the men's 25-meter standard pistol individual event at the 16th Asian Shooting Championship? 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் ஆண்களுக்கான 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றவர் யார்? குர்ப்ரீத் சிங். Gurpreet Singh. Question 34. Which country has the largest number of parliamentary members? எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர்? சைனா. சீனா. Question 35. Which vessel is recognized as India's first indigenously built diving support vessel? இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட டைவிங் ஆதரவு கப்பலாக அங்கீகரிக்கப்பட்ட கப்பல் எது? INS Vistar. INS Vistar. Question 36. Who is the bowler who took 5 wickets in 5 consecutive balls in an international T20 match? சர்வதேச T20 போட்டியில் தொடர்ச்சியாக 5 பந்துகளில் 5 விக்கெட்களை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? Curtis Camphor of Ireland. அயர்லாந்தின் கர்டிஸ் கேம்பர். Question 37. In which state is the Indian Institute of Creative Technology IICT based? Indian Institute of Creative Technology IICT எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. Question 38. Which state is known for GI tagged Patan Patola? புவிசார் குறியீடு பெற்ற படன் பட்டோலாவுக்கு பெயர் பெற்ற மாநிலம் எது? குஜராத், இந்தியா. குஜராத், இந்தியா. Question 39. Where is the Tungareshwar Wildlife Sanctuary situated? துங்கரேஸ்வர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. Question 40. Who headed the Financial Stability and Development Council FSDC in 2010? 2010 நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி குழுவிற்கு FSDC-க்கு தலைமை தாங்கியவர் யார்? பிரணாப் முகர்ஜி. பிரணாப் முகர்ஜி. Question 41. What is the 5th tallest mountain in the world? உலகின் 5வது உயரமான மலை எது? மவுண்ட் மக்காலு, நேபாள். Question 42. Where is the UN Habitat headquarters located? ஐநா ஹாபிடாட் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? Nairobi, Kenya. நைரோபி, கேன்யா. சரி, நம்ம கடைசி கேள்வி. Question 43. By which company was Hindustan Shipyard Limited HSL established? ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் HSL எந்த நிறுவனத்தால் நிறுவப்பட்டது? Scindia Steam Navigation Company. சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம். அருமை.
ரிசர்வ் வங்கியோட கொள்கைகள்ல ஆரம்பிச்சு பூட்டானோட கிரிப்டோ திட்டம் வரைக்கும், ஏன் ஒரு கிரிக்கெட் சாதனை வரைக்கும் ரொம்ப பரந்த அளவுல பல விஷயங்களை நாம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, இதுவே காட்டுது பொது அழிவுங்கிறது எவ்வளோ பறந்துபட்டதுன்னு. எல்லா துறைகளை பத்தியும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்க. இந்த எல்லா தகவல்களையும் இணைச்சு பார்க்கும்போது நிதி, தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், சமூக நலன் இதை எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தெரியுது. நீங்க இந்த விவாதத்துல கவனிச்ச உங்களை ஆச்சரியப்படுத்தின அந்த ஒரு தொடர்பு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி. நன்றி. ஓகேங்க, இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன், ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.